கோடை காலம் முடிந்தும் தமிழ்நாட்டில் வெயில் கொடுமை நீடிக்கிறது. இதுகுறித்து மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். காலையில மணி 6 மணிலேருந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் தான் ஆட்டோ ஓட்ட முடியுது. அதுக்கப்புறம் ஓட்ட முடியல. ரொம்ப அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ரொம்ப கொடுமையாக இருக்குது. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வெயில் அலையினால ரொம்ப எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒரு வழி இல்லாமல் எங்களுக்கு ஒர்க்கிங் தான், வேறு வேலை இல்லை. ஏன்னா நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். வந்து 3 மாதம் வெயில் 3 மாதம் மழை அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. எந்த மாதத்தில் என்ன வருதுன்னு தெரியல, எப்போ வெயில் வருதுன்னு தெரியல, எப்போ மழை வருதுன்னு தெரியல. ரொம்ப வெயில் கடுமையாக போடுது. பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த ஒரு வாரமாக அளவில்லாத வெயில், சித்திரை மாதம் அடிக்க வேண்டிய வெயில் இப்போ அடிச்சுட்டு இருக்கு. வைகாசி முடிய போகிற நேரத்தில் பள்ளிகளுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைலாம் கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அந்த 8 மணிக்கு வெயில் சரியான வெயிலாக இருக்குது. அந்த வெயில் 12 மணிக்கு அடிக்கிற வெயில் மாதிரியே இருக்குது. வெயில் காலம் முடிஞ்சு கூட இன்னும் அதோடைய அனலும் அதோடைய வெப்பமும் இன்னும் குறையாம ரொம்பவும் சிரமப்படுறோம். இதனால் சரும பிரச்சனை வருது. மழை பெஞ்சாலும் அப்புறம் மறுபடியும் மழை வெயில் அடிக்குது. ரோட்டில் போக முடியல, மயக்கம் வருது. பகலில் தண்ணி பாட்டில் நேரம் இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா நாக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுது. எங்களோட வேலையை பொறுத்தவரை அலைஞ்சிட்டே இருக்குமா வெயிலுக்குள்ளே, அதனால் நாக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுது. முன்னாடி வெயில் தாக்கத்தோட இப்போ செல்சியஸ் கூட தான் இருக்குது. வெயில் தாக்கத்தினால குழந்தைகளுக்கு கூட அடிக்கடி காய்ச்சல் அந்த மாதிரி வந்தது. இப்ப கொஞ்சம் சாரல் மழை பெய்யறதுனால கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு. எங்க ஊர்லாம் வெயில் தாக்கம் அதிகமாக தான் இருக்கு. நான் ஒரு கொத்து மேஸ்திரி, கொத்து 10 பேர்த்த வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். வெயில்ல வேலை செய்யவே முடியல. கோடை காலம் முடிஞ்சும் வெயில் அதிகமாவே இருக்கு. நைட்ல போய் தூங்கணும்னா கண்ணு எரிச்சலா இருக்கு. காலையில எழுந்திரிக்க முடியல வேலைக்கு. இப்போ எல்லாம் ரியல் எஸ்டேட்டுக்கு மரம் செடி கொடிகள் எல்லாம் வெட்டி உடனே பிளாட் போட்டு வித்துறாங்க. அதனாலயே வெயில் தாக்கம் அதிகமா இருக்குது. வெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு மதியத்துக்கு மேல வெளியில வாரது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே அல்லது அலுவலகங்களே இருக்க வேண்டிய சொப்பையும் கிடைக்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த பகல் நேரத்துல இந்த வெயில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணாக்கா, மோர் சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த மற்ற ட்ரிங்க்ஸை சாப்பிடாதீங்க. மோர் இளநீர் மட்டும் சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். எங்கள் ஏரியாவில் மரங்கள் வெட்டிடுறாங்க. அந்த மரங்கள்ல இருந்து காற்றும் கிடையாது, வெயிலும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ இனிமேல் கொஞ்சம் மரங்களை உருவாக்கி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த வெயில் இயற்கை சீற்றங்களால தான் நடக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தற்காத்துக்கணும், மரங்களை வளர்க்கணும். அப்படி வளர்க்கறதுனால வெயில்கள் குறையும். ஐரோப்பா போல நம்ம தமிழ்நாடும் ஆயிடக்கூடாது.